நான் நல்லா படித்தேன், வேலைக்கு போனேன். இதில் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு இப்போ உள்ளவங்க பேசலாம். ஆனால் 90ஸ்ல அப்படி பேச முடியாது. ஏன்னா அப்போ இந்தியாவில் படித்தும் பல பேருக்கு வேலை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் கலைஞர் மட்டும் வேற மாதிரி யோசிச்சார். உலகம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தாண்டி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்குன்னு கணிச்சு ஒரு முரட்டு ஸ்கெட்சை போட்டார். ஆட்டக்காரனை உருவாக்குனா மட்டும் பத்தாது, ஆட்டத்தை காட்ட கிரவுண்ட் வேணும்னு முடிவு பண்ணி அதுக்கு வேற எங்கேயும் போகாம நம்ம டிட்கோவையும் எல்காட்டையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சு 2 பேரையும் சேர்த்து டைடல் பார்க்னு உருவாக்குனார். தமிழ்நாடு குளோபல் டெக் ஹப்ஸோட கம்பீட் பண்ண ரெடின்னு உலகத்துக்கே காமிச்சார். ஆட்டக்காரனுக்கு கிரவுண்டை காமிச்ச உடனே பல சிக்ஸரை விட்டு விளாசி டெக்னாலஜியில் தமிழ்நாடு டாப் டேபிள் உட்கார வச்ச பெருமை நம்ம கலைஞருக்கு தான். 26 வருஷத்துக்கு முன்னாடி டைடல் பார்க்க கெட்ட வந்த நார்த் இந்தியன் லேபர் வயசும் அதே பில்டிங்ல உள்ள ஐடி இன்ஜினியரா வேலை பார்த்த தமிழ்நாடு யங்ஸ்டரோட வயசும் ஒன்று. நான் படித்தேன், வேலைக்கு போனேன். கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா அந்த கவர்மெண்ட் தான் நம்மளை பில்டிங்குள்ள உட்கார வச்சிருக்கு.